டைம் வந்து அரௌண்ட் 10:05. இப்போதைக்கு நம்ம பர்ச்சேஸ் லெவல் வந்து 4900 கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். 4900லேருந்து நம்ம வந்து திரும்ப கால் சைடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 49,032. டார்கெட் வந்து 49,426 வரைக்கும் இப்போதைக்கு டார்கெட் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் எந்த சைட் போகுது அப்படின்றது பார்க்கலாம். நிஃப்டிக்கு அதே மாதிரி நம்ம இப்போ பையிங்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம். குரூப்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 23,335க்கு நம்ம பையிங் லெவலு. ஸ்டாப் லாஸ் வந்து 23,312, 310 கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டார்கெட் வந்து 23,420. நிஃப்டி எக்ஸாக்டாக நம்ம பையிங் லெவல் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் கிட்ட வரைக்கும் வந்துச்சு. ஸ்டாப் லாஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு நிஃப்டி போயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம். பையிங் லெவல் கிட்ட இங்கே கொடுத்துருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக அதுவும் பையிங் லெவல் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து கொடுத்தப்போ டைமிங் வந்து ஒரு 10:08 அப்போ கொடுத்துருக்கோம். பையிங் ரேஞ்ச் கரெக்டாக வரும்போது 49,680 கிட்ட கொடுத்துருந்தோம். இப்போயும் கொஞ்சம் ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் நம்ம டார்கெட் போகுதா என்னென்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து டே லோ வச்சுருந்தோம். அந்த டே லோவிலேருந்து நம்ம இப்போ வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்கே வச்சுக்கலாம். பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்கு நம்ம ஸ்டாப் லாஸை கொண்டு போய்க்கலாம். 91 பாயிண்ட் ப்ளஸில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்டு 30 பாயிண்ட் ப்ளஸில் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கோம். நம்ம லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நம்ம லெவல் திருப்பி 49,073 கிட்ட இங்கே பர்ச்சேஸ் கொடுத்துருந்தோம். 49,075 கிட்ட எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சில் இருந்தே வந்து பேங்க் நிஃப்டி லெவல் நம்ம பர்ச்சேஸ் கொடுத்த லெவல் 49,075 கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக அங்கேருந்து எவ்வளோ மேலே போயிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட பர்ச்சேஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நம்ம மேலே போகும்போது தான் நம்ம லெவல்ஸே கொடுத்தோம். டைமிங்கும் உங்களுக்கு நிறைய டைமிங் இருந்திருக்கும் என்ட்ரி ஆகிறதுக்கு. எக்ஸாக்டாக 23,330 கிட்ட பர்ச்சேஸ் கொடுத்துருந்தோம். இப்போ 23,390 கிட்ட போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 88 பாயிண்ட் இப்போதைக்கு டார்கெட்டு வந்துருச்சு. 420 நம்மளோட டார்கெட்டு. ப்ராஃபிட்டில் ட்ரையல் பண்ணுறவங்க ட்ரையல் பண்ணிக்குவாங்க. பார்ஷியலாக புக் பண்ணுறவங்க 50% புக் பண்ணிக்கலாம். நிஃப்டி இப்போ அரௌண்ட் 23,400 கிட்ட போயிட்டுருக்கு. 407 இப்போதைக்கு ஹை போயிருக்கு. 23,420 வந்து டார்கெட் கொடுத்துருக்கோம். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் மூவ்மெண்ட் இல்லை. டே ஹை கிட்டே தான் இருக்குது. 49,274 கிட்ட போயிட்டுருக்கு. நம்ம டார்கெட் கொடுத்தது 49,426. இப்போதைக்கு வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மீதி வந்து காஸ்ட்டு இல்லைனா வந்து ப்ராஃபிட்லேயே ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கோம். டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்டாக தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட் டார்கெட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 200 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருக்கோம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 10 பாயிண்ட் தான் டார்கெட்டுக்கே இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணணுன்னா டார்கெட் வேணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ட்ரையல் பண்ணிவிட்டு அடுத்த ஹை என்ன பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நிஃப்டி பற்றிக்கு 413, இன்னொரு 7 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட்டுக்கு இருக்குது. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். டைம் இப்போ வந்து 12:05 ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து 49,400 டச் பண்ணிட்டான். டார்கெட் வந்து 49,426 கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டிலையும். நிஃப்டியில் ஆல்ரெடி டார்கெட் வந்து ஹிட் ஆகிருந்தது. டைம் வந்து ஒரு 10:54 ஹிட் ஆகிருந்தது. இப்போ பேங்க் நிஃப்டிலையும் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஹிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இல்லை புக் பண்ணுறவங்க இப்போ பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக புக் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்ம ஆல்கோ ட்ரேடிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. லெவல்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.